பேதுரு தடுமாற்றம் வந்தாலும் திரும்ப யார்கிட்ட வந்தான்? இயேசுட்ட வந்தான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இயேசுட்ட போய், ஆண்டவரே எல்லாம் சரிதான், நான் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டுட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்த ஒரு காலம் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. இயேசுட்ட வந்திருப்பான்னா கண்டிப்பாய் கர்த்தர் பேதுருவை தூக்கி எடுத்திருப்பார். யூதாச தூக்கி எடுத்து, அவன் நேர இயேசுட்ட வர மனம் இல்லாமல் யார்கிட்ட போனா? இளையகுமாரன் என்ன செஞ்சான்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பாட்ட உள்ளதெல்லாம் வாங்கினான். வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சான், அழிச்சான். ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, பண்டிகை தவிடும் கிடைக்காத நேரத்துல இன்னொரு ஆள்கிட்ட போகாம நேர யார்கிட்ட வந்துட்டான்? சத்தமா சொல்லுங்க, அப்பாட்ட வந்துட்டான். திரும்ப அவனுக்கு ராஜ வாழ்க்கை. நான் ஒண்ணு சொல்றேன், ஏதோ சில வீழ்ச்சிகள் வந்துட்டு, தவறுகள் வந்துட்டு, குறைவுகள் வந்துட்டுன்னா யார்கிட்டையும் போகாதுங்க, நேரா ஏசப்பாட்ட வாங்க. அவர் திரும்பவும் தூக்கி எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்.